ஒருத்தர் வந்து திருநெல்வேலியில் சொந்த ஊராக இருப்பார். ஸோ அவருக்கு வந்து ஆதார் அங்கே தான் இருக்கும். ஸோ இங்கே ஒரு ஐடி ப்ரூஃப் வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன பண்ணணும்? அஞ்சல் துறையில் இதுக்காக ஒரு வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். அஞ்சல் துறையில் இதற்கு போஸ்ட் ஆஃபீஸ் ஐடி கார்டு அப்படின்னு ஒரு வசதி இருக்குது. ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு தேவை இல்லை, ஒரு அட்ரஸ் ப்ரூஃபை நம்ம யாருக்காவது சப்மிட் பண்ணணும்னா இதை கண்டிப்பாக ஒரு டாக்குமெண்ட். ஒரு பாலிசி எடுத்த நபர் இந்த 20 ரூபா பாலிசி எடுத்திருக்கிறாரு, விபத்தினால் அவருக்கான பாதிப்பு இருந்து அவர் இறந்து போயிட்டாருன்னா அந்த குடும்பத்துக்கு 2 லட்சம் ரூபா கண்டிப்பாக வாங்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பு அஞ்சல் துறைக்கு இருக்குது. இப்போ நார்மலாக ஒரு பென்ஷனர், ஒரு 80 வயசு பென்ஷனரை அவங்க வீட்டிலேருந்து ஒரு அலுவலகத்துக்கு கூட்டிகிட்டு வந்து திரும்பவும் வீட்டுக்கு கூப்பிட்டு போனோம்னா நிறைய உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கும். அதுக்கப்புறமா ஃபினான்ஷியலாகவும் அது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். இதை எளிமைப்படுத்துறதுக்காக இப்போ டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத நம்ம இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். உங்கள் வீடு தேடி வந்து உங்கள் போஸ்ட்மேன் வந்து. மீடியா மைண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அஞ்சல் துறையில் இருக்கக்கூடிய நிறைய செயல்பாடுகள் பொதுமக்களுக்கு இன்னும் பல வகையில் தெரியாமையே இருக்குது. அது மாதிரி தெரியாத விஷயங்களை தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கோவையினுடைய கண்காணிப்பாளர் சூப்பரண்டென்ட் சிவசங்கரன் சார் அவரோட சந்திக்க போகிறோம். சார் வணக்கம். வணக்கம் சார். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய தெரியாத விஷயங்கள். அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தர் வந்து திருநெல்வேலியில் சொந்த ஊராக இருப்பார், கோயம்புத்தூரில் குடியேறி இங்கே ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டுருப்பார். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐடி ப்ரூஃப் அப்படிங்கிறது இருக்காது. ஆனால் எங்கே போனாலும் ஐடி ப்ரூஃப் கண்டிப்பாக வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பைக் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் கூட ஒரு ஐடி ப்ரூஃப் கேட்பாங்க. ஆமாம். ஸோ அவருக்கு வந்து ஆதார் அங்கே தான் இருக்கும். ஸோ இங்கே ஒரு ஐடி ப்ரூஃப் வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன பண்ணணும்? அஞ்சல் துறையில் இதுக்காக ஒரு வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். அஞ்சல் துறையில் இதற்கு போஸ்ட் ஆஃபீஸ் ஐடி கார்டு அப்படின்னு ஒரு வசதி இருக்குது. இந்த ஐடி கார்டுக்கு வந்து 3 வருட காலம் வந்து இதுக்கு வேலிடிட்டி இருக்கும். ஸோ இதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய துணை அஞ்சலகம் அல்லது தலைமை அஞ்சலகம், இந்த 2த்துல எதனா ஒரு இடத்துக்கு வந்தீங்கன்னா 20 ரூபா ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். போஸ்ட் ஆஃபீஸ் ஐடி கார்டு அப்படின்னு நம்ம கேட்கணும். அதை கேட்டோம்னா 20 ரூபாய்க்கான நமக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மை கொடுப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய விவரங்களை ஃபில்அப் பண்ணதுக்கப்புறம் நாம தான் அந்த பர்சன்கிறதுக்கான ஐடென்டிட்டி ப்ரூஃப் மட்டும் ஒன்று கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் அதில் டேட் ஆஃப் பர்த் அதெல்லாம் இருக்கும். நம்ம உதாரணமாக ஆதார் கூட கொடுக்கலாம், அதுக்கு போதும். அந்த ஆதாரில் லோக்கல் அட்ரஸ் தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. கண்டிப்பாக அதுக்கு அப்படி இருந்தால் அந்த ஐடி கார்டே தேவை இருக்காது அவங்களுக்கு. ஸோ அதனால் அவங்க எந்த அட்ரஸ் ப்ரூஃபாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஐடி ப்ரூஃப் மட்டும் கொடுத்தாங்கன்னா அதை வச்சு போஸ்ட்மேன் மூலமாக அவங்க எந்த அட்ரஸில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்களோ அங்கே இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத நாங்கள் வெரிஃபை பண்ணுவோம். ஸோ போஸ்ட்மேன் அதை வெரிஃபை பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி அவர் அங்கே தான் இருக்கார் அப்படின்றத அவர் உறுதிப்படுத்திட்டாங்கன்னா இந்த போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக ஒரு ஐடி கார்டை நம்ம அவங்களுக்கு இஷ்யூ பண்ணுவோம். இதனோட ஃபீ வந்து 250 ரூபா. ஸோ 3 வருட காலத்திற்கு இந்த ஐடி கார்டு உங்களுக்கு வேலிடாக இருக்கும். இதை வந்து நம்ம ஒரு அட்ரஸ் ப்ரூஃபாக எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணணுமோ அங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு தேவை இல்லை, ஒரு அட்ரஸ் ப்ரூஃபை நம்ம யாருக்காவது சப்மிட் பண்ணணும்னா இதை கண்டிப்பாக ஒரு டாக்குமெண்ட்டாக கொடுக்கலாம். இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஓப்பன் சொன்னீங்க, பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுக்கு இல்லை வேறு எந்தெந்த மாதிரி ஒரு அரசாங்கத்தில் மத்திய அரசு மாநில அரசில் வந்து இதை பயன்படுத்த முடியும்? உதாரணமாக இது வந்து ஒரு கணக்கு ஓப்பன் பண்ணுறது, வங்கியில் கணக்கு ஓப்பன் பண்ணுறது, இது மாதிரியான விஷயங்களுக்கு நேரடியாகவே யூஸ் பண்ணலாம். பாஸ்போர்ட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா இதை வந்து நம்ம வங்கி கணக்கை நம்ம யூஸ் பண்ணி அட்ரஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அந்த ப்ரூஃப் மூலமாக நம்ம மற்ற தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்க முடியும். இதை வந்து ஒரு கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃபாக எங்கெங்கெல்லாம் நியமிச்சிருக்காங்களோ அந்த எல்லா இடங்கள்லையும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். சார், இந்த கார்டை எந்த வயசுலேருந்து கொடுப்பீங்க? குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுப்பீங்களா? இல்லை சார், இந்த கார்டு வந்து 18 வயசுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுக்கான ஐடி கார்டாக யூஸ் பண்ணலாம். அதனால் ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருந்தாலும் அதில் யார் மேஜராக இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் இந்த கார்டை அப்ளை பண்ணி வாங்க முடியும். அப்படி அப்ளை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக இப்படி ஒரு கார்டு நாங்கள் கொடுப்போம். இந்த ஐடி கார்டு ஒரு ப்ராப்பராக ஒரு ஐடி கார்டு எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கும். ஒரு கவர்மெண்ட் இஷ்யூட் ஐடி கார்டை அதை நம்ம எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணலாம். சார், இந்த கார்டை வாங்குறதுக்கு நாங்கள் உங்களுக்கு முதல்ல என்ன ஆவணங்கள் கொடுக்கணும்? ஐடென்டிட்டி ப்ரூஃப்க்கு மட்டும் கொடுத்தா போதும். இப்போ நாம் இதை அட்ரஸ் ப்ரூஃப்காக யூஸ் பண்ணுறோம். ஒருத்தருக்கு 2 வகையான ப்ரூஃப் தேவைப்படும். ஒன்று ஐடென்டிட்டி ப்ரூஃப், இன்னொன்று அட்ரஸ் ப்ரூஃப். ஸோ அட்ரஸ் ப்ரூஃப் இல்லைங்கிறதுனால தான் இந்த ஐடி கார்டை வாங்குகிறோம். ஸோ அதனால் நீங்கள் இதுக்காக அட்ரஸுக்காக எந்த ப்ரூஃபும் கொடுக்க வேணாம். அந்த அட்ரஸ் வந்து வெளியூரில் இருக்கிற அட்ரஸில் கூட இருக்கலாம் நீங்கள் கொடுக்குற ப்ரூஃபில். பட் நீங்கள் தான் அந்த பர்சன்னு சொல்லக்கூடிய வகையில் ஐடென்டிட்டி ப்ரூஃபாக ஏதாவது ஒரு ப்ரூஃப், ஆதாரோ பேன் கார்டோ, அது மாதிரி முக்கியமான விஷயங்கள் ஏதாவது ஒன்று கொடுத்தா மட்டும்தான். ஏன்னா அதில் தான் உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் இருக்கும், நீங்கள் யார் என்னங்கிற விவரங்கள் இருக்கும். ஸோ அதனுடைய ஒரு காப்பி கொடுத்தாலே போதும். அதை வச்சு நாங்கள் போஸ்ட்மேனை வச்சு நீங்கள் குறிப்பிடுற அட்ரஸில் இருக்கீங்களா இல்லையாங்கிறத வெரிஃபை பண்ணுறதுனால தனியாக நீங்கள் அந்த லோக்கல் அட்ரஸில் இருக்கிறதுக்காக ப்ரூஃப் எதுவும் கொடுக்க வேணும். இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணி முடித்து நீங்கள் கொடுக்குறக்கு எவ்வளோ நாள் ஆகுது சார்? இது
நீங்கள் கொடுக்குற அட்ரஸை போஸ்ட்மேன் மூலமாக வெரிஃபை பண்ணணும் முதல்ல. அது லோக்கலில் இருந்தால் வெரிஃபை பண்ணுவாங்க. நீங்கள் கொடுக்குறது இன்னும் கொஞ்சம் தூரமாக பக்கத்தில் இருக்கக்கூடிய அஞ்சலகத்தில் இருக்குன்னா அந்த அட்ரஸை வெரிஃபை பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கார்டை பிரிண்ட் பண்ணி நாங்கள் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு 2லேருந்து 3 வாரங்களுக்குள்ள உங்களுக்கு இந்த ப்ரூஃப் ஐடி கார்டு வந்து உங்கள் கைக்கு வந்து சேரும். இப்போ இந்த கார்டை வச்சு உங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் ஓப்பனிங்க்கு இல்லை வேறு ஏதாவது பயன்பாட்டுக்கு இதை பயன்படுத்திக்கலாம்? இந்த ப்ரூஃபை வச்சு உங்களால் அக்கௌண்ட் ஓப்பனிங்கான ப்ராசஸை யூஸ் பண்ணிக்க முடியும். அஞ்சலக கணக்குகள் ஓப்பன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஐடி கார்டோட ப்ரூஃபை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சார் இந்த ஆனால் இதுக்கு கொடுத்தாலும் உங்களுக்கு ஆதார் மற்ற விவரங்கள் தேவைப்படும். ஆதார் இல்லாமல் இதை ஓப்பன் பண்ண முடியாது. ஆதாரில் ஒரு அட்ரஸ் இருக்கும், லோக்கல் அட்ரஸ் இல்லைங்கிறதுனால இதை நம்ம ப்ரூஃபாக யூஸ் பண்ணிக்கலாம். பேங்க்கில் வந்து ஒரு எஸ்பி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இதை ப்ரூஃபாக கொடுக்கலான்னு சொன்னீங்க. இதே போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு எஸ்பி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இப்போ இந்த ஒரு இருப்பிடச் சான்றிதழ் இந்த கார்டை கொடுத்தா இதே அட்ரஸில் நீங்கள் ஓப்பன் பண்ணி கொடுப்பீங்களா? நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஆதார் கம்பல்சரியாக தேவைப்படும். ஆதாரில் வேறு அட்ரஸ் இருக்கும். அது 2 வகையான அட்ரஸ் நம்மக்கிட்ட இருக்கும். ஒன்று நம்மளுடைய நிரந்தர வீட்டு முகவரி, இன்னொன்று டெம்பரவரி அட்ரஸ்ன்னு நமக்கு 2 முகவரிகள் எப்போவுமே இருக்கும். நிரந்தர முகவரியில் ஆதாரில் என்ன அட்ரஸ் இருக்கோ பழைய நம்ம வெளியூரில் இருக்கக்கூடிய அட்ரஸாக வந்துடும். டெம்பரவரி அட்ரஸில் இந்த லோக்கல் அட்ரஸ்க்கான ப்ரூஃபை வச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம். சார் இந்த கார்டு வாங்குறதுக்கு நான் என்ன பண்ணணும், என்னென்ன ஆவணங்கள் உங்களை கொண்டு வரணும், யாரை பார்க்கணும், எந்தெந்த போஸ்ட் ஆஃபீஸில் இது கிடைக்கும்? இந்த கார்டு நீங்கள் வாங்கணும்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய துணை அஞ்சலகம் அல்லது உங்களுடைய தலைமை அஞ்சலகம், இந்த 2 அஞ்சலகம்லேயும் இந்த ஃபெசிலிட்டி இருக்குது. அங்கே அப்ளிகேஷன் கொடுத்து இந்த அப்ளிகேஷனில் சில டீட்டெயில்ஸ் உங்களை கேட்போம். உங்கள் பேர், சர்டிஃபிகேட் எல்லாமே டீட்டெயில்ஸ் ஃபில்அப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது கூட நீங்கள் கொடுக்க வேண்டிய ஆவணம்னு பார்த்தோம்னா உங்களுடைய ஐடென்டிட்டி ப்ரூஃப் மட்டும் கொடுத்தா போதும். நீங்கள் உங்கள் ஆதார் அதை மட்டும் கொடுத்தாலே போதும். இந்த ஆதாரில் இந்த அட்ரஸ் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. பழைய அட்ரஸ் நீங்கள் எந்த ஊரில் இருந்தீங்களோ அந்த அட்ரஸே இருக்கலாம். ஆனால் அந்த ப்ரூஃப் மட்டும் போதும். அதுலேயே உங்கள் டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கம்ப்ளீட்டாக இருந்ததுன்னா அதை பேஸ் பண்ணியே உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஃபில்லிங் முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் இது மாதிரியான ஒரு ஐடி கார்டு உங்களுக்கு இஷ்யூ ஆகும். இதில் பார்த்தோம்னா யார் இஷ்யூ பண்ணுறோம், இது வந்து போஸ்ட் ஆஃபீஸ் இஷ்யூ பண்ணுறதுனால கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்னு இருக்கும். கேமரா பற்றி டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் அப்படின்னு இருக்கும். இதில் உங்களுடைய புகைப்படம் இருக்கும், உங்களுடைய சிக்னேச்சர் இருக்கும், இதில் உங்களுடைய பெயர் மற்றும் முகவரி இருக்கும். யார் இஷ்யூ பண்ணுறாங்கங்கிற இடத்துல போஸ்ட் மாஸ்டர், எந்த அலுவலகத்தினுடைய போஸ்ட் மாஸ்டரோ அந்த போஸ்ட் மாஸ்டருடைய சிக்னேச்சர் இருக்கும். பின்பக்கம் பார்த்தோம்னா உங்களுடைய டெலிஃபோன் நம்பர், பிளட் குரூப்பு, அதுக்கப்புறம் உங்களுடைய பிறந்த தேதி, அது மட்டும் இல்லாமல் 2 ஐடென்டிட்டி மார்க்ஸ், இது எல்லாத்தையும் சேர்ந்து இந்த கார்டு எவ்வளவு நாட்களுக்கு வேலிடாக இருக்கும், இதை ஒரு அட்ரஸ் ப்ரூஃபாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த 3 வருட காலம் அப்படிங்கிறதும் சேர்ந்து பிரிண்ட் ஆகிருக்கும். இதுதான் இந்த கார்டினுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். இந்த கார்டை பற்றி நிறைய விஷயங்கள் மக்களுக்கு தெரியாமல் இருக்குது. இந்த நிகழ்ச்சி மூலமாக, இந்த வீடியோ மூலமாக நிறைய மக்களுக்கு இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஐடி கார்டினுடைய விவரங்கள் தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறோம். உங்கள் அருகில் உள்ள அஞ்சலகம் வந்து உங்கள் பேரில் டெம்பரவரி அட்ரஸ் ப்ரூஃப்க்கான இந்த ஐடென்டிட்டி கார்டை நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இது குறித்து மேலும் விவரங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அஞ்சலகம் வாங்க, அல்லது உங்களுடைய தலைமை அஞ்சலகம், இது 2த்துக்கு வந்தீங்கனாலே உங்களுக்கு மேஜர் இன்ஃபர்மேஷன் இதில் கிடச்சிரும். ஒருவேளை இந்த 2 அஞ்சலகம்லேயும் உங்களுக்கு சரியான பதில்கள் கிடைக்கல, உங்களுக்கு தேவையான விவரங்கள் கிடைக்கலன்னா உங்களுடைய கோட்ட அலுவலகம் அங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதற்கான விவரங்கள் உங்களுக்கு கிடைக்கும். கோயம்புத்தூரில் இருக்கக்கூடியவங்க எங்கே காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா, கோயம்புத்தூர் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய குட்ஷெட் ரோட்டில் இருக்கக்கூடிய தலைமை அஞ்சலகத்தில் 2வது மாடியில் கோட்ட அலுவலகம் இருக்குது. இங்கே நேராக வந்து கேட்கலாம். இல்லை வர முடியாதவங்க 2305100 அப்படிங்கிற இந்த அலுவலக எண்ணில் நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால், இல்லை இதில் ஏதாவது விவரங்கள் தேவைப்பட்டால் இதில் கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. சார் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் இந்த நவம்பர், டிசம்பர் மாதங்களில் இந்த 60 வயதிற்கு மேலுள்ள ஓய்வூதியதாரர்கள் மத்திய அரசிலும் சரி மாநில அரசிலும் சரி அவங்க வந்து அந்த உயிர் சான்றிதழ், அதாவது லைஃப் சர்டிஃபிகேட் வந்து சமர்ப்பிக்கணும். ஆமாம், அதை சமர்ப்பிச்சாதான் அவங்களுக்கு அடுத்த மாதம் பென்ஷனே வரும். ஏன்னா அவங்க வந்து உயிரோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சான்றிதழ். ஆமாம், அது வந்து போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக அதுவும் வீட்டில் இருந்தே உட்காந்த இடத்துலேயே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டோம். ஆமாம், அதை பற்றி சொல்லுங்களேன் சார். இது வந்து நம்ம டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லைஃப் சர்டிஃபிகேட் வந்து முன்ன ஒரு காலத்துலலாம் நம்ம நேரடியாக ட்ரெஷரிக்கோ இல்லை அந்தந்த பென்ஷன் கொடுக்குற அலுவலகத்துக்கு நேரடியாக வந்து அதுக்கப்புறம் தான் நம்ம சைன் பண்ணி நேராக நம்ம உயிரோடு இருக்கோங்கிறத சர்டிஃபிகேட்டாக கொடுத்துட்டு போவோம். ஆனால் வயதானவர்கள், பெட்டில் ரொம்ப உடல்நிலை முடியாமல் இருக்கிறவங்க, இப்படி நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் குறிப்பாக நம்ம பென்ஷனர்ஸ்ன்னு சொல்லும் போதே அந்த வயதுக்கு ஏற்ற நிறைய பிரச்சனைகள் நமக்கு இருக்கும். அவங்களால நேரடியாக ஒரு அலுவலகத்துக்கு வந்து இந்த வேலையை செய்ய முடியாது. அப்படியே செய்கிறதா இருந்தாலும் நிறைய செலவாகும். இப்போ நார்மலாக ஒரு பென்ஷனர், ஒரு 80 வயசு பென்ஷனரை
அவங்க வீட்டில இருந்து ஒரு அலுவலகத்துக்கு கூட்டிட்டு வந்து திரும்பவும் வீட்டுக்கு கூட்டு போனோம்னா நிறைய உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கும். அதுக்கப்புறமா ஃபினான்ஷியலாகவும் அது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ், நிறைய செலவாகக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இதை எளிமைப்படுத்துறதுக்காக இப்போ டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத நம்ம இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். உங்கள் வீடு தேடி வந்து உங்கள் போஸ்ட்மேன் வந்து மொபைல் ஆப் மூலமாக இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்கினுடைய உதவியினோட இந்த டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட்டை உங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க. இதை எடுத்த உடனே நமக்கு ஒரு மெசேஜ் வந்துடும், நீங்கள் டிஎல்சி சப்மிட் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறது உங்கள் மொபைலுக்கே ஒரு மெசேஜாக வந்துடும். அதுக்கப்புறம் ட்ரெஷரியில் அது அக்செப்ட் ஆனதுக்கப்புறம் திரும்பவும் ட்ரெஷரி மூலமாகவும் உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும், இது வந்து உங்களுடைய வாழ்வு சான்றிதழ் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குது அப்படிங்கிற மெசேஜ் உங்களுக்கு வரும். இதை யார் யார் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, மத்திய அரசில் இருக்கக்கூடியவங்க ரிட்டையர் ஆகியிருக்காங்க, பென்ஷனர்ஸாக இருக்காங்கன்னா யூஸ்வலாக நவம்பரில் அவங்க அந்த ப்ராசஸை கொடுக்க வேண்டியது இருக்கும். மாநில அரசில் இருந்து ரிட்டையர் ஆகியிருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த நவம்பர் அந்த கணக்கெல்லாம் கிடையாது. அவங்க எந்த மாதம் பிறந்தாங்களோ அவங்களுடைய பிறந்த மாதத்தில் இந்த சர்டிஃபிகேட்டை கொடுக்கணும். ஸோ இதுதான் இதனுடைய ப்ராசஸ். உங்கள் வீட்டுக்கு தேடி உங்கள் போஸ்ட்மேன் வரும்போது எனக்கு இந்த சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா, இதற்கு தேவையான ஆவணங்கள்னால் நீங்கள் கண்டிப்பாக எடுத்து வச்சிருக்க வேண்டியது உங்களுடைய பிபிஓ, பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர்னு ஒன்று வச்சுருக்கோம். ஏன்னா அதில் தான் உங்கள் பிபிஓ நம்பர் இருக்கும். ஸோ அந்த பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர், உங்களுடைய ஆதார் ப்ளஸ் உங்களுடைய மொபைல் எண், நீங்கள் உங்களுக்கு ஓடிபி வர்றதுக்கு இது மட்டும் வச்சுருந்தீங்கன்னா போதும். போஸ்ட்மேன் உங்கள் நேரடியாக உங்கள் வீட்டுக்கு வரும்போது உங்கள் ரேகையை பயன்படுத்திய உங்களுடைய வாழ்வுரிமை சான்றை கண்டிப்பாக எடுத்து கொடுத்துருவாங்க. இதுக்கு நீங்கள் செலவு பண்ணணுன்னா ஒரு 70 ரூபா ஆகும் இந்த டிஎல்சியை போஸ்ட்மேன் மூலமாக எடுக்கிறதுக்கு. வீட்டில் இருந்தே இந்த சர்வீஸை யூஸ் பண்ணும்போது இந்த 70 ரூபாங்கிறது ரொம்ப நாமினல் காஸ்ட்டாக உங்களுக்கு இருக்கும். சார், இப்போ வந்து மத்திய அரசில் நிறையா ஆஃபீஸஸ் இருக்குது. அதில் வந்து ஒருத்தர் வந்து வேலை செய்கிறாரு. அதுவும் எப்படி உங்கள் டிபார்ட்மெண்ட்லேருந்து அங்கே கனெக்ட் ஆகும்? இதுக்கு எப்படி கனெக்ட் ஆகும்? இப்போ மத்திய அரசாவது ஒரே டிபார்ட்மெண்ட்டு, ஒரே கவர்மெண்ட்டு. நாங்கள் மாநில அரசு கூடவே நாங்கள் அக்ரிமெண்ட்ஸ் போட்டிருக்கோம். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் நம்மளுடைய அஞ்சல் துறை மூலமாக இந்த டிஎல்சி எடுக்கும்போது அவங்களுடைய பென்ஷன் பேமெண்ட் ஆஃபீஸோட சாஃப்ட்வேரில் இது லிங்க் ஆகும். இந்த லிங்க் வந்து அவங்க சாஃப்ட்வேரில் அப்டேட் ஆகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த மெசேஜ் வரும். அந்த ப்ராசஸ் எளிமையாக முடியும். அதனால் ஒவ்வொரு பென்ஷன் பேமெண்ட் அத்தாரிட்டியோட இப்போ நாங்கள் அக்ரிமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ ரீசெண்டாக பிஎஃப் ஓய்வூதியதாரர்களுக்கும் இந்த டிஎல்சி எடுக்கிறதுக்கான அக்ரிமெண்ட்டை இப்போ நாங்கள் சைன் பண்ணியிருக்கோம். இப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் மூலமாக நாங்கள் அக்ரிமெண்ட்ஸ் போட்டு எங்கள் டேட்டாவை அவங்க கிட்ட ஷேர் பண்ணுறதன் மூலமாக இந்த மெசேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க சர்வரில் அப்டேட் ஆகும். சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் அவங்க வீட்டுக்கே போய் அவங்களோட லைஃப் சர்டிஃபிகேட்டை வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு அப்போவே நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறீங்க. ஆமாம். எத்தனை மணி நேரங்களில் இது வந்து உடனே அப்டேட் ஆகும், கிடைக்கும்? இந்த லைஃப் சர்டிஃபிகேட் நீங்கள் எடுத்த அடுத்த நிமிடமே உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். உங்கள் மொபைலில் நீங்கள் லைஃப் சர்டிஃபிகேட்னு சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மெசேஜ் உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் எடுத்ததற்கான ப்ரூஃப் அதுதான். உங்களுக்கு உடனடியாக ஒரு மெசேஜ் வந்துடும், இதுதான் நீங்கள் லைஃப் சர்டிஃபிகேட் எடுத்திருக்கீங்க, இதை சப்மிட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு. இந்த லைஃப் சர்டிஃபிகேட்டை அந்த கன்சர்ன்டு பென்ஷன் டிஸ்பர்சிங் அத்தாரிட்டி அவங்களுக்கு அந்த சாஃப்ட்வேரில் ரீச் ஆனதுக்கப்புறம் அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் உடனடியாக அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்தும் உங்களுக்கு மெசேஜ் வரும். உதாரணமாக நீங்கள் ஒரு மாநில அரசினுடைய பென்ஷனராக இருக்கிறீங்கன்னா களஞ்சியம் ஆப் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதுலேயும் அப்டேட் ஆகும். ட்ரெஷரியிலேருந்தும் உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும், இது மாதிரி உங்களுடைய வாழ்வு சான்றிதழ் வந்து எங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிற மெசேஜ் உங்களுக்கு வரும். சார், இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு மக்கள்கிட்ட இருக்குங்களா? இது வந்து எத்தனை பேர் வந்து கடைசி மாதம் இப்படியெல்லாம் வந்து பயன்படுத்துறது எத்தனை பேர்னு நினைக்கிறீங்க? இது வந்து யாருக்கு இதனுடைய பயன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அது ஓய்வூதியதாரர்களுக்கு மட்டும்தான் இந்த பயன். ஸோ அவங்களுக்கு இது குறித்த விழிப்புணர்வு கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு தேவை இருக்குது. நம்ம வந்து வீட்டில் இருந்து சுலபமாக ஒரு விஷயத்தை செய்யணுங்கிறதுனால அவங்களுக்கு அந்த தேவை இருக்கிறதுனால கண்டிப்பாக இதை பற்றி நிறைய அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி அவங்களுடைய சார்ந்த துறைகள்லையும் இந்த விஷயங்களை சொல்கிறாங்க, வீட்டில் இருந்தே நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக இதை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ அந்த தேவை இருக்கக்கூடிய மக்களுக்கு கண்டிப்பாக இது போய் ரீச் ஆகிருக்கு. கடந்த அக்டோபர் மாதம் மட்டும் கோயம்புத்தூரில் 550 பேர் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மாதமும் இதை யார் பிறந்திருக்காங்களோ அந்தந்த மாதத்தில் இருக்கவங்க மட்டும்தான் கொடுப்பாங்க. அதனால் கடந்த அக்டோபரில் 550, இப்போ நவம்பரில் மாநில அரசு இல்லாமல் மத்திய அரசு ஊழியர்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வேறு எடுக்க வேண்டியது இருக்கும். அதனால் இந்த நவம்பர் டிசம்பர் இந்த 2 மாதங்கள்லையும் அதிகப்படியான மக்கள் வந்து டிஎல்சி எடுப்பாங்க. ஸோ இப்போ வந்து வயதானவர்கள், வயது முதிர்ந்தவர்கள், அவங்களால வர முடியாது அப்படிங்கிற ஒரு காரணம் இருந்தாலும் ஒரு ட்ரெஷரிக்கு போயிட்டு வரக்கு ஒரு கால் டாக்ஸிக்கு போனாலும் அதுக்கு ஒரு 500 ரூபா செலவாகும். இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் உங்களோட வீட்டுக்கே வந்து அதுவும் உங்களோட போஸ்ட் ஆஃபீஸ் சார்பாக போஸ்ட்மேன் வந்து இதெல்லாம் பண்ணி கொடுக்குறாரு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஒரு செய்தியை உங்களுக்கும் சரி உங்களின் சார்பாக யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக இதை அனுப்பி அவங்களும் பயன்பெறக்கூடிய ஒரு வகையில் அஞ்சல் துறையினுடைய இந்த ஒரு சேவையை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சார், உங்கள்கிட்ட ஒரு டவுட்டு. சொல்லுங்கள் சார்.
கோயம்புத்தூரில் ஒரு கப் டீனோட விலை வந்து உங்களுக்கு தெரியுமா சார்? 15 ரூபா 10 ரூபா இடத்துக்கு ஏற்ற மாதிரி. இடத்துக்கு ஏற்ற மாதிரி சில பக்கமெல்லாம் 20 ரூபா அப்படின்னு 20 கூட ரூபா பண்ணுறாங்க. இருக்கு. ஸோ டீயே இன்னைக்கு 20 ரூபாய்க்கு விற்கிது. எப்படி போஸ்ட் ஆஃபீஸில் 20 ரூபாய்க்கு ஒரு இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க? அது மட்டும் இல்லாமல் அப்படியே அந்த இன்சூரன்ஸ் போட்டாலுமே பணம் வருமா இல்லை வராதா அப்படின்னு சொல்லி நம்மளுடைய லிசனர்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு சின்ன டவுட் சார். சின்ன டவுட்டில் பெரிய டவுட்டு. நம்ம லாஸ்ட் டைம் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா, அந்த வீடியோவில் கமெண்ட்ஸை படித்து பார்த்தோம்னா நிறைய பேர்களுடைய டவுட்டு, எப்படி 20 ரூபாய்க்கு இந்த இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க, இதெல்லாம் ஏமாத்து வேலை, கொடுக்க மாட்டாங்க. நிறைய பேர் சொன்ன கமெண்ட்ஸ் பார்த்தோம்னா, அஞ்சலகத்தில் போய் கேட்டால் இப்படி ஒரு ஸ்கீம் இல்லைன்ட்டாங்க, இல்லைன்னா இந்த பணம் வாங்குறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படணும். இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் தான் நிறைய டவுட்ஸாக வந்துருந்தது. ஸோ இந்த டவுட்ஸுக்கெல்லாம் ஒரு புள்ளி வைக்கணும், முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிறதுனால தான் இது மாதிரி ஒரு ப்ரோக்ராமை இப்போ நம்ம பண்ணுறோம். இந்த ஸ்கீமை பற்றி முதல்ல திரும்பவும் மக்களுக்கு சொல்லிவிட்டு அப்புறம் இதில் இருக்கக்கூடிய டவுட்ஸை நம்ம கிளாரிஃபை பண்ணலாம். இந்த ஸ்கீம் எப்படி இருக்குன்னா, பிஎம்எஸ்பிஒய் அப்படின்னு இந்த ஸ்கீமை சொல்லுவாங்க. 20 ரூபாய்க்கு உங்களுக்கு ஆண்டு ப்ரீமியம் 20 ரூபா. உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து 20 ரூபா பிடிக்கம் செய்யப்பட்டு அதை நம்ம இந்த இன்சூரன்ஸாக கொடுக்குறோம். அதனால் நம்ம ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இந்த 20 ரூபா பிடிக்கப்படும் போது ஒரு டிரான்சாக்ஷனாக ரெக்கார்ட் ஆகுது. ஸோ உங்கள் வங்கி கணக்கிலேருந்து ப்ரீமியம் பிடிக்கப்பட்டாலே அந்த பாலிசி உங்களுக்கான பயன்களை கொடுத்து ஆகணும். அதனால் முதல் நம்பிக்கை. ரெண்டாவது, இது முழுக்க முழுக்க இந்திய அரசாங்கத்தால் பராமரிக்கப்படக்கூடிய ஒரு திட்டம். அதனால் இதில் ஏமாற்றுவாங்க, இதில் பிரச்சனை அப்படி எதுவுமே கிடையாது. முழுக்க முழுக்க பாதுகாப்பான ஒரு திட்டம். அதுக்கப்புறம் இது எங்கெல்லாம் எடுக்கலாம், போஸ்ட் ஆஃபீஸில் போனால் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, முதல்ல கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அஞ்சலகங்கள் எல்லா அஞ்சலகங்களையும் இந்த ஸ்கீம் இருக்கிறதுக்கான ஒரு போஸ்டரை நாங்கள் வாசலில் ஒட்டி வச்சுருக்கோம். எல்லா அஞ்சலகத்துலேயும் இது இருக்குது. இந்த ஸ்கீம் எவ்வளோ ரூபா ப்ரீமியம், யாரெல்லாம் சேரலாம், என்னென்ன பயன்கள் கிடைக்கும், பிஎம்எஸ்பிஒய்னா எவ்வளோ கட்டணும், ஜேஜேபிஒய்னா எவ்வளோ கட்டணுங்கிறது கோயம்புத்தூர் கோட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அஞ்சலகம் வாசல்லையும் நாங்கள் ஒட்டியிருக்கோம். அதனால் இந்த ஸ்கீம் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. ஒருவேளை அப்படி தெரியல அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக பிஎம்எஸ்பிஒய் ஸ்கீமில் நான் சேரணும், பிஎம்ஜேஜேபிஒய் ஸ்கீமில் நான் சேரணும்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு அஞ்சலகத்தில் அதுக்கான ஃபார்ம் கொடுத்து இதில் சேர்த்து விடுவாங்க. உங்களுக்கு இதுக்கு தேவையானது ஒரே ஒரு சேவிங்ஸ் கணக்கு, இது மட்டும் இருந்தாலே போதும். ஒருவேளை நீங்கள் இதெல்லாம் சொல்லி கூட உங்களுக்கு அஞ்சலகத்தில் கிடைக்கலைன்னா இதற்கு அஞ்சல் துறையில் அடுத்த லெவலில் காண்டாக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. கோட்ட அலுவலகம்னு ஒவ்வொரு இடத்துலையும் இருக்குது. ஒவ்வொரு கோட்ட அலுவலகத்துலையும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். இல்லை அப்படின்னா அஞ்சல் துறையில் நீங்கள் உங்களுடைய கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் நான் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் போய் கேட்டேன், எனக்கு இந்த சேவை இல்லைங்கிறாங்கன்னு ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக கொடுப்பாங்க. இதை ஓப்பன் பண்ணுறதுக்கான அசிஸ்டன்ஸும் கொடுப்பாங்க. ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு தேவையே படாது. ஏன்னா அஞ்சலகத்தில் இதற்கான எல்லா விதமான அறிவிப்புகளும் வச்சுருக்கோம். அஞ்சல் துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு இதை பற்றி பொதுமக்கள் கேட்கும்போது பதில்கள் ப்ராப்பராக சொல்லணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் நாங்கள் கொடுத்துருக்கோம். சார், இது எந்த வயசுலேருந்து எந்த வயசு வரைக்கும் இந்த ஸ்கீம்? இந்த ஸ்கீம் வந்து 18லேருந்து 70 வயசு வரலும் இருக்கிறவங்க சேரலாம். 20 ரூபாங்கிறது ரொம்ப குறைவான ஒரு தொகை. உங்கள் வங்கி கணக்கு அஞ்சலக சேமிப்பு வங்கி கணக்கில் இருக்கக்கூடிய தொகை பிடிக்கப்பட்டால் ஒரு ஆண்டு காலத்துக்கு இந்த ப்ரீமியம். ஸோ இதனால் விபத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு இருந்தால் அந்த நாமினிக்கு, அந்த குடும்பத்துக்கு இந்த 2 லட்ச ரூபா போய் சேரும். நிறைய பேருக்கு நம்ம இந்த தொகையை வாங்கி கொடுத்துருக்கோம். இப்போ கூட ரீசெண்டாக போதனூரில் ஒருத்தருக்கு நம்ம இந்த தொகையை வாங்கி கொடுத்து மீடியா மைன்ஸ்லேயே அதை ஒரு வீடியோவே போட்டிருக்கோம். சார், அதுதான் மக்கள்கிட்ட டவுட்டு. 20 ரூபாய்க்கு முதல்ல இவங்க கொடுப்பாங்களா, அப்படியே போட்டாலும் பணத்தை திருப்பி கொடுப்பாங்களா அப்படின்னு. எவ்வளோ கால அளவில் அது கொடுப்பீங்க? நம்மக்கிட்ட அவங்க மார்ச் மாதம் வந்தாங்க, அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம ஜூன் மாதம் அவங்களுக்கான பணத்தை வாங்கி கொடுத்துட்டோம். அப்போ இந்த ப்ராசஸ் எல்லாம் டெல்லியில் நடந்துக்கிட்டு இருந்தது. நாங்கள் மார்ச் ஜூனில் இந்த ப்ராசஸ் பண்ணும்போது என்டையர் ப்ராசஸே டெல்லியில் நடந்துகிட்டு இருந்தது. இப்போது இந்த ப்ராசஸ் எல்லாமே சென்னையிலேயே மாறிடுச்சு. அதனால் ரொம்ப சுலபமாக ரொம்ப சீக்கிரம் நம்மளால் ஒரு கிளைம் ஜென்யூன் கிளைமாக இருக்குன்னா கண்டிப்பாக உடனடியாக வாங்கி கொடுக்கலாம். எவ்வளோ கிடைக்கும் அந்த தொகையும் சொல்லிட்டீங்க? 2 லட்ச ரூபா சார். ஒரு பாலிசி எடுத்த நபர் இந்த 20 ரூபா பாலிசி எடுத்திருக்கிறாரு, விபத்தினால் அவருக்கான பாதிப்பு இருந்து அவர் இறந்து போயிட்டாருன்னா அந்த குடும்பத்துக்கு 2 லட்ச ரூபா கண்டிப்பாக வாங்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பு அஞ்சல் துறைக்கு இருக்குது. இப்போ நான் பொள்ளாச்சியில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போது வேலை நிமித்தமாக கோயம்புத்தூருக்கோ வேறு ஊருக்கோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டேன். அப்போது பொள்ளாச்சியில் தான் போய் அதை ரெனியூவல் பண்ணுங்களா, இல்லை நான் எந்த ஊருக்கு போகிறேனோ அங்கே ரெனியூவல் பண்ணிக்கலாமா? இல்லை, நம்ம இந்த பாலிசி எடுக்கிறத எந்த போஸ்ட் ஆஃபீஸில் வேணால் எடுத்துக்கலாம். அதனால் நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் ஒரு இடத்துல இருந்தால் கூட நம்ம இந்த பாலிசி எந்த போஸ்ட் ஆஃபீஸில் வேணால் எடுத்துக்கலாம். இந்த பாலிசி நீங்கள் ரெனியூவலாம் பண்ணணுங்கிற அவசியம்லாம் இருக்காது. ஏன்னா ஒரு முறை நீங்கள் இந்த பாலிசியில் சேர்ந்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கணக்கில் தொகை இருந்தால் வருடம் அதுவே ரெனியூ ஆகிடும். நீங்கள் ஒவ்வொரு வருடமும் அஞ்சல் துறை இதை ரெனியூ பண்ணணுங்கிற அவசியம்லாம் இருக்காது. சார், இந்த பணம் ஒருத்தர் ஆக்சிடென்ட்டில் இறந்ததுக்கப்புறம் யாருக்கு போகும்? சப்போஸ் அந்த ஒரு வேளை கிளைம் வரலைன்னா யார் அதை கிளைம் பண்ணணும் எகெயின்?
இந்த கிளைம் ப்ராசஸ் வந்து நம்ம இந்த அக்கௌண்ட்டில் சேரும்போதே நமக்கு நாமினி யாருங்கிறத நம்ம எழுதி கொடுப்போம். கண்டிப்பாக ஃபார்ம் ஃபில்அப் பண்ணும்போதே அந்த நாமினி தான் இதை யூஸ்வலாக கிளைம் பண்ணுவாங்க. யூஸ்வலாக அது ஃபேமிலி மெம்பராக தான் இருக்கும். ஒரு ஹஸ்பண்ட் பாலிசி போட்டால் ஆட்டோமேட்டிக்காக நாமினியாக ஒய்ஃபை தான் போட்டிருப்பாங்க. அவங்க இந்த ப்ராசஸை நம்மக்கிட்ட கிளைமாக கொடுக்கலாம். இந்த கிளைம் ப்ராசஸ் ஒவ்வொரு அஞ்சலகத்துலேயும் இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் கொடுத்து நீங்கள் அதை கோட்டா அலுவலகம், இப்போ நம்ம கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கோட்டா அலுவலகம் வரும். இங்கேருந்து இந்த ப்ராசஸை நாங்கள் முடித்து இதில் என்னென்ன குறைகள் இருக்குது, என்னென்னலாம் சரி பண்ணணும், அதெல்லாம் நாங்களே இங்கே செக் பண்ணிவிட்டு ஒரு செக்லிஸ்ட் மூலமாக எல்லா டாக்குமெண்ட்ஸும் சரியாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து சென்னையில் இருக்கக்கூடிய அலுவலகம் அனுப்பும்போது இதற்கான ப்ராசஸ் ரொம்ப சுலபமாக இருக்கும். ஒருவேளை இந்த ப்ராசஸை எங்களால் சொல்கிற மாதிரி இருக்காது, மக்கள் ரொம்ப லேட் ஆகும், இல்லை ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா அவங்க காண்டாக்ட் பண்ணக்கூடிய அலுவலகம்னா அந்தந்த அஞ்சலகத்தினுடைய கோட்ட அலுவலகம். ஒவ்வொரு கோட்டத்துக்கும் ஒரு கண்காணிப்பாளர் அலுவலகம் அல்லது முதுநிலை அஞ்சலக கண்காணிப்பாளர்னு யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. அந்த ஒரே ஒரு அலுவலகத்துக்கு மட்டும் காண்டாக்ட் வச்சுக்கிட்டா போதும். அந்த ஒரு அலுவலகமே இவங்களுக்கான எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ணி இவங்களுக்கான கிளைம் ப்ராசஸ் பண்ணுற எல்லா ப்ராசஸ்க்கும் உதவி செய்வாங்க. இந்த ஒரு அலுவலகம் வந்தாலே போதும், வேறு எங்கேயும் நம்ம அலைய வேண்டிய அவசியம் இருக்காது.